எப்பயுமே இந்த நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சரியான ஒரு ஆள் தான்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பேசுறீங்க எல்லாத்தையும். நானும் ஒரு மானம் கெட்டவன் தான், நானும் ஒரு விளங்காதவன் தான், நானும் தப்பு பண்றேன்ற ஆங்கிள் பேசுங்க. ஞானத்தின் வார்த்தைகளாக வெளிப்படும். எப்ப நான் ரொம்ப புனிதமானவன், புனிதமான ஆத்மான்னு பேசுனீங்கன்னா உங்களோட வார்த்தைகள் எப்படி வரும்னா அந்த புனிதத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மறைச்சு பேசுவீங்க. ஒரு உண்மையும் வெளியில வர. இதே நான் ஒரு மானம் கெட்டவன், நான் ஒரு விளங்காதவன், எனக்கு ஒன்னும் தெரியாது, நானே லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கேன், நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் இதை நீங்க நினைச்சிட்டு பேசுங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கும். இந்த தன்மையில வரும்போது ஞானம் வெளிப்படும். எனது தவறை நான் ஒத்துக்கொள்ளும் போது நான் இறைவனாக மாற முதல் அடியை நான் எடுத்து வைக்கிறேன். திருவள்ளுவர் இன்னும் டீசென்ட்டா சொல்றாரு, தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். எப்ப அந்த மனசு சுத்தம் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒருத்தர் செய்யற தப்பு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தப்பு செய்யறதுனாலதான் மனுஷன் தப்பு செஞ்சுட்டு அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். பாத்தீங்களா, இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் நோட்டீஸ் பண்றான்ல.